ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கிரேசில். ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் கிளியரன்ஸ் ஆஃபர் சேல் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தோட ஓப்பன் வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பர் ப்ரைஸில் இருக்குது. டோன்ட் மிஸ் திஸ் யூடியூப் சேனல் வீடியோ. ப்ரைஸ் எல்லாமே ஒரு கிளியரன்ஸ் ஆஃபர் சேலில் இருக்குது. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்டல் பீச் கலர். ஸோ அடிக்கிற ஆரஞ்சு கிடையாது, பேஸ்டல் பீச் கலர். கனகாம்பரம் கலர். ஸோ கனகாம்பரம் பூ கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பேஸ்டல் ஷேட் தான் இது. சூப்பரான சாரீ. உங்களுக்கு ஒரு ஜானுக்கு கரெக்டாக இந்த பக்கம் பார்டர், இன்னொரு பக்கம் சின்ன லென்த்தில் பார்டர் வந்துடுது. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சாஃப்ட், லைட் வெயிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். லாவெண்டர் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது. பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து லாவெண்டர் அண்ட் லைட்டாக ஒரு ஸ்கை ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரியான கலர். ஓகேவா? ஸோ லாவெண்டர் அண்ட் லைட்டாக ஒரு ஸ்கை ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரியான சூப்பரான பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஃபுல் சாரியுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் டிசைன்ஸ் இருக்கும். ரொம்ப சாஃப்ட், ஃப்ளெக்சிபிள், லைட் வெயிட். இந்த சாரீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். சேம் டே புக் பண்ணுறவங்களுக்கு, ஸோ இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ்லேயும் நான் வந்து சேம் டே புக் பண்ணுறவங்களுக்கு டைட்டிலில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த ப்ரைஸ் தான். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு கிளியராக புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ சிலர் வந்து எனக்கு வந்து சேம் டே புக் பண்ணுறவங்களே ஸ்க்ரீனில் உள்ள ப்ரைஸே பேமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் நான் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்டேன். அவங்க கேட்காமலே இன்னைக்கு உள்ள ப்ரைஸ் இதுதான் சொல்லிட்டு நான் இப்போ நியூ கஸ்டமர்ஸ்க்குலாம் ஸோ அந்த மாதிரி ரீஃபண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் டே புக் பண்ணுறவங்களுக்கு டைட்டிலில் உள்ள ப்ரைஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் கலர், நல்லா சில்லி ரெட் கலர். ஃபுல்லாக குட்டி குட்டியான பேர்ட்ஸ் இருக்கும். இல்லை நிறைய குட்டி பேர்ட்ஸ் இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சின்ன லென்த்தில் உங்களுக்கு பார்டர் இருக்குது. அண்ட் நல்லா ராயல் ப்ளூவில் உங்களுக்கு பல்லு, ப்ளவுஸ். ஃபுல் சரியுமே உங்களுக்கு நல்லா ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் வீவ் பண்ணது. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீவிங். ஓகே, நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா இதெல்லாம் வீவ் பண்ணதா, உண்மையாகவே வீவ் பண்ணதா, அது வந்து பிரிண்டிங் இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டு. ஸோ அதனால தான் வீவ் பண்ண நம்மக்கிட்ட சாரீஸ் எல்லாமே 98% வந்து நமக்கு வந்து ஃபுல் வீவிங் தான். பிரிண்டிங்னா நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். இது வந்து பிரிண்டிங், வீவிங் கிடையாது. பிரிண்டிங் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் நம்மக்கிட்ட எல்லாமே வீவிங் தான் இருக்குது. பிரிண்டிங் எனக்கு எதுவுமே ஞாபகம் கூட இல்லை. ஸோ எல்லாமே வீவிங் தான். டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ்லாம் நான் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்னே சொல்லியிருக்கேன். ஓகேவா? மற்றபடி இந்த மாதிரி செமி சில்க் சாரீஸ்ல எதுவுமே பிரிண்டிங் கிடையாது. எல்லாமே வீவிங்ல தான் இருக்குது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நல்ல ஒரு பீகாக் ப்ளூ வித் நல்ல ஒரு மெரூன் ஷேட்ல உங்களுக்கு பார்டர் வந்துடுது. பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பர்பிள் வித் மெரூன். சாரி வந்து பீகாக் ப்ளூ வித் மெரூன். பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பர்பிள் வித் மெரூன். இதுவுமே ஃபுல்லாக வீவிங் தான். ஓகே. அண்ட் இந்த கலர் ஷேட் பாருங்களேன், இந்த ஷைன் பாருங்களேன். பீகாக் ப்ளூ கூட ஒரு மாதிரி பர்பிள் ஷேடும் இருக்குது. பீகாக் ப்ளூ, பீகாக் கிரீன், பர்பிள், அந்த மாதிரி ஒரு 3 கலர்ல இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மல்டி கலர் ஷேட்ஸ் எல்லாமே. இது வந்து இப்போ எல்லாமே ஆஃபர்ல இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஃபர் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. அண்ட் ஒன் டே ஆஃபர் ப்ரைஸும் நான் வந்து உங்களுக்கு டைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் டே ஆஃபர் ப்ரைஸும் மறக்காமல் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு வீடியோ போடுற அன்னைக்கு, இன்னைக்கு இந்த சாட்டர்டே வந்து நான் ஆக்சுவலி ஊரில் இல்லை. பட் நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் டிஸ்பேச் பண்ண முடியலன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ ஆர்டர்ஸ் எடுக்கும்போது கேட்டுக்கிறேன். சேம் டே டிஸ்பேச் பண்ணுறவங்களுக்கும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆட்கள் இருக்காங்க. இல்லை ஒரு 2 days கழிச்சு கூட டிஸ்பேச் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுவும் நான் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேம் டேயும் டிஸ்பேச் இருக்குது. 2 days கழிச்சுனா நான் நேரில் இருந்து உங்களுக்கு கரெக்டாக பார்த்து பர்ஃபெக்டாக டிஸ்பேச் பண்ணிடுவேன். அந்த ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. சேம் டேயும் டிஸ்பேச் அவைலபிள் இருக்குது. சொல்லவா, டெலிவரியில் டிஸ்பேச் சொல்கிறேன். ஓகே. ஸோ சூப்பரான இந்த சாரீ நான் சொல்லவே இல்லை. இது வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டிஷ்யூ சில்க் சாரீ. டிஷ்யூ கிடையாது, நல்ல ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் சாரி வீ பண்ண ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ. நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி, ஹை ரேஞ்சில் உள்ள சாரீ தான். இப்போ உங்களுக்கு ஆஃபரில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ சூப்பரான கலர், நல்ல ஒரு எல்லோ வித் நல்ல ஒரு வைலட் கலர், ராயல் வைலட் மாதிரி கொஞ்சம் ஷைனிங்கான வைலட் கலர். ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் சரி வீவிங். ஓகே. அண்ட் இதான் உங்களுக்கு பல்லு. குவாலிட்டி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஓகே. பல்லு, ப்ளவுஸுமே உங்களுக்கு ஃபுல்லாக வீவிங். ஃபுல்லாமே உங்களுக்கு சில்வர் சரி. அண்ட் சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ரொம்ப ஷைனிங்காக எலிகண்ட்டாக வித் மீனா புட்டாவோட இருக்குது. இதுவுமே இன்னைக்கு ஆஃபர்லாம் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லக்கா அந்த மாதிரி. ஸோ இந்த ப்ரைஸில் இந்த சாரீ வந்து கிடையாது. ஹோல்சேல் ப்ரைஸே இதுக்கு வந்து 2000 rupees. ஓகேவா? ஹோல்சேல் ப்ரைஸ் 2000 rupees. நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்டாக்ஸை கிளியர் பண்ணணும், பழைய ஓல்டு டிசைன்ஸ்லாம் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு 1500 rupeesல போட்டு வச்சிருக்கோம். ஓகே. மற்றபடி இதோட ஹோல்சேல் ப்ரைஸே ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. அண்ட் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான். நீங்கள் திரும்ப அப்புறம் ரீஸ்டாக்கும் கேட்காதீங்க. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஆஃபரில் போட்டிருக்க கலெக்ஷன்ஸ், சர்ப்ரைஸ் சேலில் போட்டிருக்க கலெக்ஷன்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளியரன்ஸ் சேலில் போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. ரீஸ்டாக் எப்போ நான் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ நாளும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த டிசைன் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக அதில் வந்து
ஆஃபர் போடுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ப்ரௌன் வித் க்ரீன் டுயல் டோன், ப்ரௌன் வித் க்ரீன் கலர் டியூல் டோன் சாரீ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பல்லு வந்து மெரூன் கலரில் வந்துருது, ப்ளவுஸ் மெரூன் கலர், ஃபுல் சாரியுமே உங்களுக்கு ப்ரௌன் வித் க்ரீன் டியூல் டோனில் இருக்குது. இதுவுமே இப்போ ஆஃபரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் டிசைன் எல்லாமே ஸ்டாப்டு. ஒன்ஸ் சோல்ட் அவுட்னா திரும்ப ரீஸ்டாக் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் ரீஸ்டாக் கேட்குறீங்க. நம்ம சொன்னேன் இல்லையா, கிளியரன்ஸ் இல்லை சர்ப்ரைஸ் இல்லைன்னா ரீஸ்டாக் கேட்குறீங்க. கிடையாது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இமீடியட்டாக புக் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி போடுற வீடியோஸ் டெய்லி நமக்கு வந்து தெரிய வரும். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 32K ரீச் பண்ணிட்டோம். யூடியூப்பில் இன்னும் நம்ம வந்து 6K ரீச் பண்ணல. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. யூடியூப்பில் இன்னும் 6K டச் ஆகல. இன்ஸ்டாகிராமில் 32,000 வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ சூப்பரான ஒரு நல்ல க்ரீன் கலர். இது வந்து பார்டர்லெஸ் காஞ்சி சாஃப்ட் சில்க். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1699. ஆஃபரில் வந்து 1530 போட்டிருந்தேன். இன்னைக்கு எல்லாமே ஃப்ளாட்டாக 1499 தான். ஓகேவா? இன்னைக்கு எல்லா சைஸுமே ஃப்ளாட்டாக 1499 தான். சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு க்ரீன் வித் உங்களுக்கு கிரே கலர். ஓகே, க்ரீன் வித் கிரே. இது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயின் தான். இதோட எல்லா சரியுமே பிளெயின் தான். நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி. இது வந்து 1499 போட முடியாது அந்த மாதிரியான குவாலிட்டி. செம சூப்பராக இருக்கும், ரிச்சாக இருக்கும். நான் என்னன்னா இந்த டிசைன்ஸில் இந்த பேட்டர்ன்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதனால் என்கிட்ட ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆஃபரில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நியூவாக நிறையா வந்து நம்ம வந்து நியூவாக நிறைய டிசைன்ஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரைஸில் கொடுக்குறேன். மற்றபடி இந்த சாரியோட ஒர்த்து வந்து 1980. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு போட்ட ப்ரைஸ் வந்து 1980. அதோட ஒர்த்து தான் இப்போ வந்து நான் எல்லாமே மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் அடித்தூள் ப்ரைஸில் போட்டுட்ருக்கேன். ஆல் பிகாஸ் டு கிளியர் த ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ சூப்பரான கலர், சூப்பரான டிசைன்ஸ். ஃபஸ்ட்டு அந்த சாரி வாங்கினவங்களுக்குலாம் தெரியும் இதோட ரேட்டு. ஓகேவா? இதில் நிறைய நான் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் நிறையா மேனுஃபேக்சர் பண்ணதுனால வந்துட்டு ஸோ அதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம். ஒரே டிசைன், ஒரே கலர், ஒரே இதை திரும்ப அதில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பீசஸ் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 பீஸ் தான் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இன்னொரு 3-4 பீசஸ் இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லையுமே நிறைய பீசஸ் எடுத்துட்டோம் இதில். ஸோ அதனால இந்த ஸ்டாக்ஸ் வந்து சரி, ஏன்னா எனக்கு வந்து சேம் டிசைனை வந்து ரிப்பீட்டடாக அகைன் அண்ட் அகைன் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. இது வந்து பிஸ்கட் கலர். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால தான் சரி, ஓகே, நம்ம இதெல்லாம் ஸ்டாக்ஸை கிளியர் பண்ணிட்டா இன்னும் நியூ டிசைன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான். ஓகே, நல்ல ஒரு பிங்க், நல்ல ஒரு டார்க் பிங்க். ஓகேவா? டார்க் பிங்க் கலர், பிஸ்கட் கலர் வித் டார்க் பிங்க் கலர். இந்த கலர்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த பிஸ்கட் கலரில் கண்டிப்பாக வந்து நிறைய பேர்கிட்ட சாரி இருக்காது இந்த கலர் காம்பினேஷனில். இது வந்து டபுள் கலரில் உள்ள பிஸ்கட் கலர், மேரிகோல்டு பிஸ்கட் இருக்கும் இல்லையா, அந்த கலரும் கொஞ்சம் அது ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் ஷேடும் மிக்ஸ் ஆகுது. டபுள் கலர். ஓகேவா? ஸோ இந்த கலரில் கண்டிப்பாக 95% ஆஃப் த பீப்புள் கிட்ட இந்த கலரில் கண்டிப்பாக சாரீ இருக்காது. ஸோ நீங்கள் இந்த கலரில் சாரீ எடுத்தீங்கன்னா யூனிக்காகவும் இருக்கும், எலிகென்ட்டாகவும் இருக்கும், பார்டர் இல்லாதனால கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாக சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ சூப்பரான சாரீ, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த டிசைன் இப்போ வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே, ஸோ இதுலேயும் இன்னும் நிறைய நியூ கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல இந்த கலர்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நல்ல ஒரு பீகாக் க்ரீன் கலர், டபுள் கலரில் உள்ள பீகாக் க்ரீன் அண்ட் பீகாக் ப்ளூ மிக்ஸ் பண்ண டியூல் டோன் கலர். இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. இதில் பயங்கர இன்கொயரிஸ், நிறைய பேர் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சாரி தான் இப்போ திரும்ப வந்து இந்த கலர் ரீஸ்டாக் ஆயிருக்கு. ரொம்ப நாளாக இந்த கலர் இல்லை, நிறைய பேர் இடையில கேட்டீங்க. ரொம்ப நாளாக இந்த கலரில் இப்போ திரும்ப ரீஸ்டாக் ஆயிருக்கு. ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து இதுவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ளவுஸ் அண்ட் ஃபுல் செட். இந்த கலர் பாருங்களேன், இந்த கலருக்காகவே டக்குன்னு வாங்கிக்கலாம். ஓகே, கலருக்காகவே சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. இந்த கலர் ப்ளவுஸில் எல்லாருக்கிட்டையுமே மோஸ்ட்டாக ஒரு 80% ஆஃப் த பீப்புள் கிட்ட ஆல்ரெடி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்கும் இந்த கலரில், இந்த பிங்க் கலரில். அது வந்து பட்டு சரி பிங்க் கலர். ஓகேவா? ஸோ அந்த ப்ளவுஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ப்ளவுஸ் கூட தைக்கணும்ல, ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இந்த கலரில் இருக்கும். பை டிஃபால்ட் இந்த கலர், பாட்டில் க்ரீன் கலர், மெரூன் கலர், அதெல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அந்த ப்ளவுஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் ப்ளவுஸ் வந்து எனக்கு ஞாபகம் வருது, ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோஸ் யூடியூப்ல போட்டிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் இருக்கும் ப்ளவுஸ்க்கு, மெட்டீரியலுக்கு. ஸோ அது எல்லாமே சோல்ட் அவுட்டு. இன்னும் நியூ டிசைன் வந்து நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆகுது. அது வந்து பிரைடல் ப்ளவுஸ் மாதிரி ரொம்ப ஹெவி கிராண்டாக, ஹேண்டு ஃபுல்லாகவே ஹெவியாக இருக்கிற மாதிரி. ஸோ சூப்பரான ஒரு பிரைடல் ப்ளவுஸு, பேக் நெக் வந்து கட் ஒர்க் வச்சு சூப்பரான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் வந்து ஒரு 10 டேஸில் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ யூடியூப்லேயும் பாருங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் பாருங்கள். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டால் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகிடும். அங்கே வந்து 32K ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிரும்.
யூடியூப்ல ரொம்ப கம்மி தான். நம்ம வியூஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். 500 600 1000 டச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யூடியூப்ல நம்மளோட வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் தான் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டாக ஒரு நல்ல நல்ல கலர்ஸ் எல்லாமே அங்கே இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னே மூவ் ஆகிடும் நிறைய டைம். ஓகே, ஸோ அதெல்லாம் மூவ் ஆகி மீதி இருக்கிற கலர்ஸ் தான் சம்டைம்ஸ் யூடியூப்க்கு வரும். சம்டைம்ஸ் யூடியூப்ல ஃபஸ்ட்டாக போட்டுருவேன், ஃபஸ்ட்டாக போட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம் போடுவேன். ஸோ மாற்றி போடுவேன். ஸோ நீங்கள் ரெண்டுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி. எதில் ஃபஸ்ட் அப்டேட் வருதோ நியூ அப்டேட் வருதோ நீங்கள் வந்து அதை வந்து டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு சொல்ல வந்தேன். இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு அது யூஸ் பண்ண தெரியாதுங்கிறவங்க விட்டுருங்க. அப்புறம் இதுக்காக கடந்து லாகின் பண்ணி வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, ரெட் கலர் பியூட்டிஃபுல்லான ரெட் கலர், ரெட் வித் கிரே. இந்த ரெட் வித் கிரே கூட இடையில நிறைய பேர் கேட்டீங்க. ரெட் வித் கிரே அப்போ என்கிட்ட இல்லவே இல்லை. இப்போ வந்து ரெட் வித் கிரே வந்துருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் லெஃப்ட். ஓகேவா, சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு சாரல் கொடி பட்டன். குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும். இந்த 1499 குவாலிட்டியே கிடையாது. இது வந்து அபவுட் 2000 உள்ள குவாலிட்டி தான், ப்ரீமியம் குவாலிட்டி. பட் இப்போ நான் கிளியரன்ஸ் ஆஃபருங்கிறதுனால இந்த ப்ரைஸில் போட்டிருக்கேன். ஓகேவா, இன்னொன்று ப்ளஸ் இதில் நான் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ சில சாரீஸ் வந்து ரொம்ப ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். அது வந்து எப்படினாலும் மூவ் ஆகிடும். ஸோ அதனால் அது வந்து அதே ப்ரைஸில் தான் இருக்கும். நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கிறது, குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். பெஸ்ட்டாக இருந்தால் கூட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நம்ம வந்து சீக்கிரமாக கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ப்ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணி வைப்பேன். ஓகேவா, இது வந்து சூப்பரான ஒரு ப்ளூ கலர். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெப்சி ப்ளூ மாதிரி சூப்பரான ப்ளூ கலர். அப்படி அழகாக உங்களுக்கு வந்து ஒரு 3D டிசைன் மாதிரி அப்படி அழகாக கவி அழகாக இருக்கும். பார்டர் குட்டி குட்டியான ஸ்டார்ஸ், குட்டி குட்டியான நட்சத்திரம் மாதிரி ஒரு இந்த ஃபேன் பிளேட் மாதிரி அழகாக குட்டியான பார்டர். ரெண்டு பக்கம் உங்களுக்கு சேம் லென்த்தில் பார்டர் வந்துடுது. சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு பிங்க் கலரில், மெஜந்தா பிங்க் கலரில் நல்ல பல்லு. ப்ளவுஸ் பிளெயினாக வந்துடுது. ஓகேவா, இது வந்து உங்களுக்கு பல்லு, ப்ளவுஸ் பிளெயின். ஸோ ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் இந்த சாரீ. ஓகே, ஃபுல் சாரியுமே உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு ஒரு ப்ளூ ஷேடில் இருக்குது. ஓகே, சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. குட்டி குட்டியான ஒரு இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் மாதிரி ஒரு அழகாக இருக்குது. அதனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த சாரியெல்லாம் எப்படின்னா நான் வந்து வீடியோலேயே எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டேன். எப்போ முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஸ்டாக்ஸ் உட்காந்த இடத்துல உட்காந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து அதை அப்படியே கிளியரன்ஸாக போட்டேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் சோல்ட் அவுட்னா திரும்ப ரீஸ்டாக் கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஓகே, இன்னொன்று எனக்கு ஒரு கமெண்ட் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது. அதே கமெண்ட் தான் இன்னும் 2-3 பொட்டிக்கு வந்துச்சு போல். ஸோ அந்த பொட்டிக்கில் உள்ளவங்க வந்து அட்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கமெண்ட் வந்து இந்த மாதிரி போடுறீங்க, அந்த கமெண்ட் வந்து ஜென்யூனே கிடையாது. நானுமே அந்த மாதிரி, அதாவது என்ன கமெண்ட்னா வேற ஒன்றும் இல்லை. இவங்க வந்து வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளையே பண்ண மாட்டாங்க, கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்புக்கு வந்து ரிப்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லாம் நிறைய நேரம் பர்டிகுலராக ஒரே 2 யூசர் ஐடிலேருந்து எனக்கு கமெண்ட் வந்துட்டே இருந்துச்சு. நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணி நான் வந்து எல்லாரோட வாட்ஸ்அப் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக ஒரு சேட் விடாமல் எல்லாமே ரிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இப்போ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். எனக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் போடுங்க, என்ன கேட்டீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை போட்டதுக்கப்புறம் அந்த கமெண்ட் வந்து ஸ்டாப் ஆச்சு. ஏன்னா அவங்க வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் இது எதுவுமே சேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணாமல் சும்மா வந்து கமெண்ட் மட்டும், இவங்க வந்து ரிப்ளையே வராது, இவங்க வந்து என்ன மெசேஜ் கேட்டாலும் அதுக்கு ரிப்ளையே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஐடியை ட்ராக் பண்ணி பார்த்தா நிறைய பொட்டிக்கில் போய் அவங்க இந்த கமெண்ட் மட்டும் நிறைய பொட்டிக்கில் போய் போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா சும்மா ஒரு ஃபால்ஸ் நியூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. நம்ம பொட்டிக்கில் மட்டும் இல்லை, அதே ஐடியில் வந்து நிறைய பொட்டிக் நேமில் போயிட்டு அவங்க வந்து கமெண்ட் போடுறாங்க. ஓகேவா, இப்படிலாம் கொஞ்சம் சில பேர் இருக்காங்க. அது எதனால அப்படின்னா வேற ஏதாவது ஒரு பெரிய பொட்டிக்கில் நிறைய வேலைக்கால வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க பொட்டிக் வளரணுங்கிறதுக்காக மற்ற சின்ன பொட்டிக்கில் மற்ற பொட்டிக்ஸ்லாம் போய் இந்த மாதிரி கமெண்ட் போட்டுவிட்டு அவங்களோட பிஸ்னஸை கெடுக்கிறதுக்கு, இல்லை அவங்கள ஏதாவது இவங்க வந்து ஜென்யூன் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று போடுறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நான் நோட் பண்ண அந்த 2 to 3 ஐடிஸ்ல வந்து நிறைய பொட்டிக்கு, நிறைய சின்ன பொட்டிக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வர்ற பெரிய பொட்டிக்குலாம் கூட அந்த கமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து சும்மா ஃபேக் கமெண்ட் தான். ஓகே, ஜென்யூன் கமெண்ட் கிடையாது. நம்ம பொட்டிக்கில் மட்டும் இல்லை, மற்ற பொட்டிக்லையும் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது என்னோட பொட்டிக்கில் என்னோட வீடியோஸ்லன்ட்டு இல்லாமல் மற்ற வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து நம்ப வேண்டாம். என்னோட சேல்ஸ்க்கு மட்டும் சொல்ல வரல, மற்ற பொட்டிக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். கீழே யாராவது இவங்க ரிப்ளே பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து
ரெஸ்பான்ஸே இல்லை, நான் நிறைய இது பண்ணி மெசேஜ் பண்ண ரெஸ்பான்ஸ் ஏதோ ஒன்று இந்த மாதிரியா கமெண்ட் போட்டாங்கன்னா கமெண்ட் வச்சு நீங்கள் வந்து நம்பாதீங்க. நம்ம பொட்டிக்கு மட்டும் இல்லை, மற்ற பொட்டிக்கையும் கமெண்ட்டை வச்சு நம்பாதீங்க. ஏன்னா கமெண்ட்டை போடுறதுக்குனே ஒரு கேங் இருக்குது, ஒரு குரூப் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடுறதுக்குனே இருக்காங்க. அவங்களாம் இப்போ கஸ்டமர்ஸ் கிடையாது, அவங்க எல்லாருமே சும்மா ஒரு கமெண்ட் போடுறதுக்காக. நம்ம கஸ்டமர் சர்வீஸ் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, கால் பண்ணி லோன் வேணுமா கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எல்லா பொட்டிக்லையும் போயிட்டு வந்து இவங்ககிட்ட இந்த சாரீ வந்து இது பல்லுவா, இது பிளவுஸ், இது பிளவுஸ் ப்ரொக்கேட் பிளவுஸ், அதனால நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல்லாக ஜரி வச்ச ப்ரொக்கேட் பிளவுஸ். ஓகே, ஸோ இதுக்குன்னு தனியாக ஆள் வச்சு ஒவ்வொரு பொட்டிக்காக கமெண்ட் போடுறதுக்குன்னே வந்து கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்பப்போ உங்களுக்கு கால் அடிச்சு உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல, ஹிந்திக்காரங்க கால் அடிச்சு ஏதாவது உங்களுக்கு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு சர்வீஸாக போச்சு. ஸோ நம்ம பொட்டிக்கு மட்டும் இல்லை, மற்ற பொட்டிக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட்ஸை பார்த்தாலும் கமெண்ட்ஸ் எல்லாமே ஜென்யூன் கிடையாது. ஸோ நீங்கள் நம்பாமல் இருக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த அவங்ககிட்ட வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ட்ரஸ்டபுள்னா நீங்கள் திரும்ப வாங்கலாம். ஓகே, ஸோ கமெண்ட்ஸை பார்த்து நீங்கள் யாரும் பயந்து அந்த பொட்டிக்கில் வாங்குறத விட்டுறாதீங்க, எல்லா பொட்டிக்கையும். ஓகேவா? எல்லா பொட்டிக்கையும் சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் கேங் இருக்காங்க. அது ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு பெரிய பொட்டிக்கில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லா பொட்டிக்லையுமே இது பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் அதை நம்ப வேண்டாம். சின்ன சின்ன பொட்டிக்கில் நீங்கள் வாங்குறது சிறு தொழிலை கொஞ்சம் மேம்படுத்தி விடுற மாதிரி. ஓகேவா? ஸோ பெரிய பெரிய ஆளுகளுக்கு நீங்கள் வந்து செய்கிறத விட சின்ன 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 இந்த மாதிரி பொட்டிக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் சின்ன சின்ன பொட்டிக்கே பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். ஓகே, ஸோ ப்ரைஸ் முன்ன பின்னா ஒரு 5 rupees 10 rupees 50 rupees அதெல்லாம் காம்படிஷனுக்காண்டி ப்ரைஸ் வந்து 5 rupees 10 rupees 50 rupees 100 rupees வரைக்கும் உங்களுக்கு காம்படிஷனுக்காண்டி முன்ன பின்னா எல்லா பொட்டிக்குலையுமே இருக்க தான் செய்யும். ஸோ அது காம்படிஷன் தான். நம்ம இன்னைக்கு ஒரு சாரி ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரைஸ் போடுறோம்னா டக்குன்னு அடுத்த நாள் அதில் வந்து 50 rupees 100 rupees லெஸ் பண்ணி இன்னொரு பொட்டி போடுவாங்க. அந்த ப்ரைஸை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 10 rupees 20 rupees கம்மி பண்ணி போடுவாங்க. அது வந்து காம்படிஷன். ஸோ காம்படிஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும், எல்லா தொழிலையுமே இருக்குது. ஸோ நம்மளோட தொழிலுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ, எங்கே உங்களுக்கு ட்ரஸ்ட் வத்தியோ, எங்கே உங்களுக்கு நம்பிக்கையாக வாங்கலாமோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு ஐயோ இவங்ககிட்ட இப்படிலாம் கமெண்ட்ஸ் வந்துருக்கு நம்ம வாங்கலாமான்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்பலாம் கமெண்ட் வராது. நமக்கு அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் கிடையாது, ரொம்பலாம் நமக்கு கமெண்ட் வராது. அதனால் நம்மக்கிட்ட நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வீடியோக்குள்ளே ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே நம்மக்கிட்ட கமெண்ட்ஸே கிடையாது. நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை இப்போதைக்கு. பட் இன்னும் ஃபியூச்சரில் நம்ம வந்து நல்லா பெரிய ஆளாக வருவோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஸோ வித் ஆல் யுவர் சப்போர்ட், உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட நம்ம இன்னும் நிறையா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவோம். ஃபேன்சி டிசைனர் சாரீஸ் நிறைய கொண்டு வருவோம்லாம் நான் வந்து பிளானில் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் போக போக வரும்போது நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும், பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நம்ம பொட்டிக்கில் வாங்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஹாப்பினஸ்லாம் ஷேர் பண்ணணும்னா என்னோட கமெண்ட்ஸில் போய் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.